இடங்களை அட்வான்ஸ் போட்டதை வெற்றியாக நடத்தி தந்துடுறேன். கால் வந்துட்டுவாங்க. எப்போ சாமி நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன 28 நாளில் ஒரு இடம் நெய்வேலை சம்மந்தமான இடத்துல வெற்றியை உருவாக்கித்தாரேன். உன் சகோதரியுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தங்கத்தெல்லாம் அவள்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவள் தெளிவாயிடுவாள். ஏன் தங்கம் வச்சுருக்கிய? உனக்கு வரணும், உன் பிள்ளை நிம்மதியாக இருக்கணும்ல. மாவை சாப்பிட்டாச்சுன்னா படிகாரம் சுட முடியாதுல்ல. உண்மையா இல்லையா? அவள் சைக்காரச்சா அதில் காப்பாற்ற முடியாமல் வேதனைப்படுகிறாள். வீட்டில் யாரும் கேட்காங்களா இல்லையாங்கிற விவரம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க தன்னை தாழ்வு மனப்பான்மையில் வச்சுருக்காங்கங்கிற உண்மை மட்டும் அவள் உள்ளத்தை உறுத்திக்கிட்டு இருக்கு. நகையை மீட்டித்தாரேன், பிள்ளைய வாழ வச்சு தாரேன். தீர்ந்தாச்சு, சந்தோஷமாக வெற்றி அடைங்க. வாமா, பணத்தை போட்டு ஏமாந்த செல்ல குட்டிங்க வாங்க. ஆடாத மனமும் ஆடுதே. யாரோ போன் கேம்னு சத்தங்க. யார் போன் பாதே? பணம் வேணுமா இடம் வேணுமாண்ணே? பணம் தான் வேணும். ஒரு பிள்ளையினுடைய கல்யாணத்துக்குரிய பணத்தை நான் வாங்கி தந்துடுறேன். வில்லங்கல்லாமல் அவனை நான் உங்களுக்கு தர வச்சுருந்தேன். வேறு என்ன வேணும்? இன்னொரு 6 மாதத்துக்குள்பட அவனுக்கு வேலையும் கிடச்சிரும், படிப்பும் தொடரும். எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஆமாம், நடக்கும். இன்ஜெக்ஷன் மூலமாக சரியாகும். நல்லா இருக்கும். என்னைய நம்பாமல் அங்கேயும் போனவனேவும் பார்த்தோன்னே. அப்போ இப்போ ஏன் தலையில் போடியா? நான் பார்க்குறேன். இப்போது ஜெயிக்கிறேன். நோய் இருக்காது. சந்தோஷமாக இரு. உன் புனிதமான மனசுக்கு அவனுக்கு எந்த குறையும் வராது. ஐஸ்வர்யமாக இரு. அதே நாகர்கோவில் எல்லை திருமண வாழ்க்கையை பற்றி வேதனைப்பட்டு கேட்டு வந்தது யாருப்பா? வாங்க தம்பி, நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? வா. உனக்கு நீங்கள் யாருக்கு திருமணம் நடந்துங்க? வாங்க. என்னப்பா சொல்லமாட சாமி வராரா? உங்கள் வீட்டு பக்கம் இருக்காரா? உங்கள் ஊருக்குள்ளே இருக்காரா? மாடசாமி வராரு, எசக்கியம்மா வரா. சரிண்ணா? காலில் வந்துட்டுவாங்க. மாரியம்மா, முருகப்பெருமான், வாசம் மிகுந்த மலர்களெல்லாம் உங்கள் ஊரில் அதிகம் விற்குதே. உங்கள் ஏரியா தானே அது? ஆமாம், நல்ல அற்புதமான இடம். அத்தனை மலர்கள் இருக்கக்கூடிய இடத்துல உன் வீட்டில் கல்யாணம் மட்டும் நடக்க மாட்டேங்குது. அது ஏன்? அந்த விஷயத்துக்கு ஏற்பட்ட விளைவு என்ன? மனிதர்களால் எதுவும் தடைகள் ஏற்பட்டிருக்கான்னு பார்த்தேன். அப்படி எதுவும் நடக்கலை. அப்போ ஜென்மபாவத்தின் விதியின்படி எதுவும் குழப்பம் இருக்கான்னு பார்த்தேன். ஆமாம், அது மாறக்கூடிய நேரம் வந்துருச்சு. ராமேஸ்வரம் போய் தீர்த்தமாடி என்னை வந்து பார். வெற்றியாக நடந்துடும். ஆவணிக்குள்ளே திருமண கோலங்கள் நல்லாயிருக்கும். போயிட்டாங்க. கர்மசாமிக்கு அறுவை சிகிச்சையா சாதாரண ட்ரீட்மெண்ட்டா? என்னப்பா செய்யுது? டாக்டர்கிட்ட பார்த்தாச்சா? என்ன சொன்னாங்க? கல்லீரல் ஃபால்ட் ஆகிட்டு அது ஒரு 1.5 வருஷமாட்டு ரத்த வாந்தி எடுத்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகி உடம்புக்கு சுத்தமாட்டு செயலிழப்பு இல்லாமல். அவர் நிற்கட்டும். கண்ணை மூடு.
இது யாருடா? இப்போதைக்கு கர்வம் செய்யக்கூடிய நேரங்கள் சூழ்நிலைகள்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் ஆயுளுக்கு கண்டம் கிடையாது. உன் குங்குமத்துக்கு கொஞ்சம் பலம் இருக்குது, கவலைப்படாத, புரியுதா? அதனால் ஆயுள் கண்டம் கிடையாது. சாதாரண ட்ரீட்மெண்ட்லேயே இன்னும் சில ஆண்டுகள் ஓடும். ஆனால் வேதனை வலி இல்லாமல் காப்பாற்றி தர வேண்டியது என் கடமை. கால் ஒன்று வரலாம். கல்லீரல் இயங்கவில்லை என்றால் சீரண சக்தி குறைஞ்சிடும். என்ன அன்ன ஆகாரத்தை எடுக்க வைக்க ஏக்கித்தாரேன். நல்லா இருக்கும், புண்ணியமாக இருமா. வா வா சரி பார்ப்போம். கர்மசாமிக்கு நீ ஒரு நாள், அப்பா ஒரு நாள் வச்சுட்டு நீ மட்டும் வா. கர்மசாமிக்கு கூட்டம் மெல்ல கூட்டு போப்பா, மெல்ல கூட்டு. இந்தா விபூதி வாங்கிக்கா. கூடவே இருப்பான் குமரன். இந்தா பணம் தான் உனக்கு தேவைப்படுது, வாங்கிக்கா. நல்லா அடுத்து பேசும். அப்படியெல்லாம் உத்தரவு கேட்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். கர்மசாமிக்கு நல்லா சத்தமாக சொல்லுதேனே. கள்ளக்குறிச்சி கடன்பட்டு மன வருத்தம் அடைந்து வந்தது யாரு? வா. எந்த சூழ்நிலையிலையும் என்னை அவசரப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் என்ன டாக்டரா இல்லாட்ட சோசியக்காரனா உங்கள்ட்ட ரூபாய் வாங்கிட்டு சொல்லதுக்கு? உத்தரவு தானாக வந்தால் தான் உண்டு, இல்லைன்னா யாருமே வருத்தப்படக்கூடாது. நான் யாரையும் ஆசைப்பட்டு கூப்பிடுறதும் இல்லை, நான் விருப்பப்பட்டு கூப்பிடுறதும் இல்லை. புரிஞ்சுக்கணும் எல்லாரும். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாரி. உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன். 2.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் மன வருத்தமும் வீட்டுக்குள்ளே வாக்குவாதம் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. உன் சொல்ல கேட்டு மட்டும் நடந்தால் இந்த கடன் பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீ பலமுறை சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு வீட்டில் தயாராக இல்லை. உண்மையா இல்லையா? இப்போ சில லட்சங்களை கடனாக பெற்று மீள முடியாத துயரத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. இதை வெற்றியாக்கி தந்தால் போதும்லாம். அந்த பிரச்சனையை முடித்து வில்லங்கெல்லாமல் உனக்கு ஆக்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. அவளுக்கு வந்து உத்தரவு இல்லை. இந்தா மகளே, அந்த இடத்துல இந்த கனியை கூட போட்டுரு, ஜெயிச்சு வந்துடுவேன். யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஜெயிப்ப. இந்த பணம் தந்துட்டேன், சந்தோஷமாக இருப்போம். கால் வந்துட்டு வாமா. பூவும் இல்லை, பொட்டும் இல்லை, புன்னகை இல்லை, நீ இல்லாத உலகத்திலே சிங்காரம் இல்லை, வாழ்வும் இல்லை, வழியும் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனதிலே நினைவிலே இல்லை, எங்கிருந்த போதும். எனக்கா உன் பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு சொன்னால் பொம்பளைகள் வந்தவா ஒன்றும் சரி கிடையாது. புரியுதா உனக்கு? அங்கே தான் நடக்கு பிரச்சனை. என்ன, இன்னொரு 3 மாதம் பொறுமையாக இரு, எல்லாரும் மனத்தையும் மாற்றி ஒரு கூட்டு கிளியாக வாழ வச்சு தரேன். கால் வந்துட்டு வா. உனக்கு அலாட் ஆகிடுது ஏற்கனவே. பணமும் உனக்கு கிடைக்கும், அந்த வீட்டையும் நான் வாங்கி தரேன். நல்லா இருக்கு. அதில் 2 பேரும் சண்டை போடுவான். அந்த வீடு எனக்கா உனக்கா? அம்மா நீ ஒன்றுமே பேசாத, வீட்டை கட்டி முடிச்சுட்டு பேசணும்னு சொல்லிடு. கால் வந்துட்டு போ. இந்தா வச்சுக்கா. நல்லா ஆக்கிடுவாக்கா, சந்தோஷமாக இரு, புண்ணியமாக இரு, போய்ட்டு வா. கர்மசாமிக்கு கடலூர்